வணக்கம். இன்னைக்கு நாம ராபர்ட் கிரீனோட தி 48 லாஸ் ஆஃப் பவர், அதாவது அதிகாரத்தின் 48 விதிகள் புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இது ரொம்ப பிரபலமான புத்தகம். கண்டிப்பா. இது அதிகாரத்தை அடையறதுக்கும் அதை தக்க வைக்கிறதுக்கும் என்னென்ன விதிகள் இருக்குன்னு சொல்லுது. சில சமயம் கொஞ்சம் யோசிக்க வைக்கும், சிலது அதிர்ச்சியா கூட இருக்கலாம். ஆமா, இந்த புத்தகம் ரொம்ப நேரடியானது. அதாவது சில விஷயங்கள் செஞ்சா பவர் கூடும், சிலது செஞ்சா பவர் குறையும், இல்லனா மொத்தமா போயிடும்னு சொல்லுது. இது நல்லவனா இருக்கிறத பத்தி இல்ல. சரி. அதிகாரத்தோட யதார்த்தம் சில சமயம் அதோட இரண்டு பக்கத்தை பத்தி பேசுது. வரலாறு முழுக்க சக்தி வாய்ந்தவங்க என்ன தந்திரம்லாம் யூஸ் பண்ணாங்கன்றத பத்தி கிரீன் சொல்றாரு. சரி, அப்போ அதுல சில முக்கியமான விதிகளை பார்க்கலாமா? முதல் விதி, இது ரொம்ப சுவாரஸ்யமானது. எஜமானரை மிஞ்சாதீர்கள். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, நம்ம திறமையை காட்டினா பாராட்டு கிடைக்கும்னு நினைப்போம். கரெக்ட். ஆனா கிரீன் என்ன சொல்றாருன்னா, இங்க மேலதிகாரி, அதாவது உங்க பாஸ், உங்களால அவரோட பதவிக்கு ஆபத்து வருமோன்னு பயந்தா உங்க திறமையே உங்களுக்கு எதிரா திரும்பிடுங்கிறாரு. ஓ, அப்படியா? ஆமா. உதாரணத்துக்கு பிரான்ஸ்ல லூயி 14 மன்னரோட நிதியமைச்சர் ஃபூகே, அவர் ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்தாரு. முக்கியம்னு சொல்றாரு. இது அதிகாரத்தோட ஒரு வித்தியாசமான கோணத்தை காட்டுது. சரி, இதே மாதிரி உறவுகளை பத்தியும் ஒரு விதி இருக்கு இல்லையா? நண்பர்களை அதிகம் நம்பாதீர்கள், எதிரிகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஆமா, ஏன்னா நட்புங்கிறது இமோஷனல் விஷயம். ஆனா கிரீன் சொல்றது என்னன்னா, நண்பர்கள் பொறாமையால ஈஸியா தூண்டப்படலாம். இது நாம எதிர்பார்க்காத துரோகத்துக்கு வழிவகுக்கும் சொல்றாரு. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? பைசாந்திய பேரரசர் 3ஆம் மைக்கேல், அவர் தன்னோட நெருங்கிய நண்பன் பசிலியஸை ரொம்ப நம்புனாரு. ஆனா கடைசியில அந்த பசிலியஸ் தான் அவரை கொன்னுட்டு பேரரசரானார். இது ஒரு வரலாற்று சோகம். சரி, அப்போ எதிரிகள் எப்படி பயன்படுத்துறது? அது இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அதாவது ஒரு முன்னாள் எதிரிய உங்க பக்கம் கொண்டு வந்தா அவங்க தங்களை நிரூபிக்கணும்னு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நண்பருக்கு நீங்க பதவி கொடுத்தா அது தகுதிக்காகவா இல்ல நட்புக்காகவான்னு ஒரு கேள்வி வரும். ஆமா, அது சரிதான். அது ஒரு மாதிரி நெருடலை ஏற்படுத்தும். ஆனா எதிரிகள் நம்மளை எப்பவும் உஷாரா வச்சிருப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறது மூலமா நம்ம திறமைகளும் கூர்மையாகும். சரி, அடுத்த விதிக்கு போகலாம். உங்கள் நோக்கங்களை மறைக்கவும். இது கொஞ்சம் தந்திரமா தெரியுது. இது எந்த அளவுக்கு முக்கியம்? இது ரொம்ப முக்கியம்னு கிரீன் சொல்றாரு. ஏன்னா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க அதுக்கு தயாராயிடுவாங்க, இல்லனா உங்களுக்கு எதிராக திட்டம் போடுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். எத்தியோப்பியா பேரரசர் ஹைலி செலாசி, அவர் பால்சான் ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனை வீழ்த்தினாரு. சரி. அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப பணிவா நடிக்க ஆரம்பிச்சாரு. பால்சாவை நம்ப வச்சு ஒரு விருந்துக்கு வரவழைச்சு அவரோட மெய்காப்பாளர்களை தனியா அனுப்பி சரியான நேரத்துல அவரை நிராயுதபாணி ஆக்கிட்டாரு. ஓ, இது ஒரு பெரிய ஏமாற்று வேலை மாதிரி தெரியுதே. ஒரு வகையில ஆமா. ஆனா கிரீன் சொல்றது, நேரடியா பொய் சொல்றத விட உங்க உண்மையான நோக்கத்தை மறைக்கிறதுக்கு ஒரு புகைத்திரை மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணணும். ரொம்ப சாதாரணமா கணிக்க முடியாத மாதிரி இருக்கிறது உங்களை சக்தி வாய்ந்தவரா காட்டும். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியாத போது மத்தவங்க கொஞ்சம் பதட்டமாவே இருப்பாங்க இல்லையா? கரெக்ட். அந்த பதட்டம் உங்களுக்கு சாதகமா அமையும். சரி, கடைசியா நாம பார்க்க போற விதி, இதுவும் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒருபோதும் மிகவும் பரிபூர்ணமாக தோன்றாதீர்கள். ஏன் அப்படி? நாம பெர்ஃபெக்ட்டா தெரியக்கூடாதா? ஏன்னா நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சா மத்தவங்களுக்கு பொறாம வரும். பொறாமைங்கிறது ரொம்ப ஆபத்தான உணர்ச்சி. அதுவும் அமைதியா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள வேலை செய்யும். மறைமுக எதிரிகளை உருவாக்கும்னு சொல்றீங்களா? அதேதான், மறைமுக எதிரிகளை உருவாக்கும். இதுக்கு உதாரணம் இத்தாலியில கொசிமோ டி மெடிசி. அவர் ரொம்ப செல்வந்தர், செல்வாக்கானவர். ஆனா அதை பெருசா காட்டிக்காம ஒரு சாதாரண குடிமகன் மாதிரி தான் நடந்துகிட்டாரு. அவரு தன் சக்தியால மத்தவங்களுக்கு ஆபத்து வராதுன்னு அவங்கள உணர வச்சாரு. இதனால பொறாமைய சமாளிச்சாரு. இதுக்கு எதிர்மறையா யாராவது இருந்தாங்களா? சர் வால்டர் ராலே, இங்கிலாந்துல எலிசபெத் மகாராணி காலத்துல இருந்தவர். ஓ, கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ரொம்ப திறமசாலி, கவிஞர், போர்வீரர், ஆராய்ச்சியாளர்னு பல திறமைகள். ஆனா அதை ரொம்ப வெளிப்படையா காட்டிக்கிட்டாரு. அதனால அரசவையில நிறைய பேருக்கு அவர் மேல பொறாம. இதுவும் அவரோட வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். சில சமயம் நம்ம கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது நல்லது. ஏன் அப்படி? அது நம்மள மத்தவங்க மாதிரி ஒரு மனுஷனா காட்டும், அணுகிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தோணும். அதனால பொறாம கொஞ்சம் குறையலாம். இந்த விதிகள் எல்லாம் கேட்கும்போது அதிகாரங்கிறது எவ்வளோ ஒரு சிக்கலான விஷயம்னு புரியுது. சில சமயம் கொஞ்சம் இரக்கமற்றதா கூட தெரியுது. இது ஒரு ஆட்டம் மாதிரி, அதோட விதிகள் தெரிஞ்சா ஜெயிக்கலாங்கிற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க.
இந்த புத்தகம் நமக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கிற ஒரு தார்மீக புத்தகம் இல்ல. இது மனித இயல்பு, சைக்காலஜி, சமூகத்துல அதிகாரம் எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு பகுப்பாய்வு, ஒரு அனாலிசிஸ். இந்த மாதிரி விஷயங்கள் காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்குன்னு வரலாறு சொல்லுது. நாம இப்ப இந்த விதிகளை பத்தி பேசினதுக்கு அப்புறம் கேக்குற உங்களுக்காக ஒரு கேள்வி வருது மனசுல. இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துல அதிகாரத்தோட இந்த விதிகளை புரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? ஆமா, இது ஒரு நல்ல கேள்வி. இத தெரிஞ்சுக்கிறது நம்மள பாதுகாத்துக்க உதவுமா, இல்ல நாமளும் இந்த அதிகார ஆட்டத்துல பங்கெடுக்க நம்மள அறியாமலேயே இது தூண்டுமா? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. அடுத்த முறை நாம சந்திப்போம்.